இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றைய தினத்தில் இந்த இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் எலியா ஒரேபு மலை என்கிற ஒரு மலையில் அடைக்கலம் புகுந்ததாகவும் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்ததை குறித்தும் நாம் வாசிக்கின்றோம். கடவுள் எவ்வாறு காட்சி கொடுத்தாரா? முதல்ல மலைகள் பிளக்கப்பட்டு பாறைகள் சிதறடிக்கப்பட்டு சுழல் காற்று இருந்ததாம். ஆனால் அதில் கடவுள் இல்லை. அதற்கு பின்பு நிலநடுக்கம் ஏற்பட்டதாம். அதிலும் கடவுள் இல்லை. அதற்கு பின்பு தீ கிளம்பியதாம். அதிலும் கடவுள் இல்லை. இறுதியாக கடவுள் எங்கே இருந்தாராம்? அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதில் கடவுள் அவரோடு பேசியதாக பார்க்கிறோம். அதாவது ரொம்ப மென்மையான அமைதியில் கடவுள் எலியாவோடு உறவாடினார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு ஒரு தனிமையான இடத்திற்கு, மலைக்கு தனியே சென்றதாக பார்க்கிறோம். இதற்காக அமைதியில் இறைவனோடு சில நேரம் செலவழிப்பதற்காக. அன்பிற்குரியவர்களே, நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கடவுளை நாம் ஆரவாரத்திற்கு இடையே, ஆர்ப்பாட்டத்திற்கு இடையே, சத்தங்களுக்கு நடுவில் தேடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் அமைதியில் உறைபவர். தாமஸ் மெர்டன் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா சொல்வார், காட் இஸ் அ இட்டர்னல் சைலன்ஸ் அப்படின்பார். கடவுள் முழுமையாக நிலையான அமைதியில் வாழக்கூடியவர். அதுக்காக பேச மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அமைதியில் உரைகின்ற இறைவனை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நாம் அமைதிக்குள் செல்ல தெரிந்திருக்க வேண்டும். அமைதி என்றால் என்ன அர்த்தம்? பேசாமல் இருக்கிறது மட்டும் அமைதி கிடையாது. மனது அமைதி நிலையில் இருக்க வேண்டும். நமது மனசு பாருங்க, எல்லா நேரமும் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். மனம் அமைதி நிலையை அடைவதில்லை. அதனால தான் அடிக்கடி சொல்கிறோம், என் மனசில் அமைதியே இல்லை அப்படிங்கிறோம். ஏன் அமைதியே இல்லை? அதனுடைய பொருள் என்ன? மனது ஓரிடத்தில் நிற்பதில்லை. இப்போ இந்த இடத்துல இங்கே உங்கள் மனசு முழுமையாக இருந்தது என்றால், உங்கள் மனது அங்கும் இங்கும் செல்லாமல் இருந்தது என்றால் அமைதி நிலையில் அடைந்து விட்டார். அமைதி நிலையை அது அடைந்து விட்டது என்ற அர்த்தம். இந்த அமைதி நிலையை அடைகின்ற பொழுது இறைவன் பேசக்கூடிய சொற்களை கூட நம்மால் கேட்க முடியும். ஆங்கிலத்தில் இந்த சாலிட்யூட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சாலிட்யூட் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய பொருள் என்னவென்றால் தனித்திருத்தல் என்று பொருள். இது எதிலிருந்து வருதுன்னா, சாலுஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வருது. அதனுடைய அர்த்தமே தனியாக இருத்தல். இந்த சாலுஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து சாலிட் அப்படிங்கிற இன்னொரு ஆங்கில வார்த்தை வருகிறது. சாலிட்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆழமான அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு மனிதர் தனித்திருக்க தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் ஒரு ஆழமான மனிதராக இருப்பார். அண்மையில் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். புத்தகத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் டீப் திங்கிங், ஆழமான சிந்தனை. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற இந்த மீடியா என்று சொல்லப்படுகின்ற தொலை தொடர்பு சாதனங்கள், தொலைக்காட்சி பெட்டியாக இருக்கலாம், அலைபேசியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்த பிறகு மனிதர்களால் ஆழமாக சிந்திக்க முடியலை. காரணம் என்னன்னா, அவர்களால் தனியாக இருக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, தனியாக இருக்க முடியலைன்னா ஆழமாக சிந்திக்க முடியாது. ஆழமாக சிந்திக்க முடியாதுன்னா கடவுளுடைய குரலை கேட்க முடியாது. கடவுளுடைய குரலை கேட்க முடியவில்லை என்றால் வாழ்வினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. நம் வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கே இருக்கு தெரியுமா? அமைதியா நமது மனதை அமைதிப்படுத்தி கடவுளது குரலை கேட்பதில் இருக்கிறது. அந்த குரல் வாழ்வின் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுமாக இருக்கும். அதான் எலியாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். ஈசபேல் அரசியோடும் ஆகாப் அரசனோடும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக மனசு குழம்பி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரேபு மலையை நோக்கி ஓடினார். அங்கு கடவுளுடைய குரலை கேட்டு மீண்டும் ஈசபேல் அரசியையும் ஆகாப்பையும் சந்தித்து அவர்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். கடவுளது குரலை கேட்டோம் என்றால் எத்தகைய பிரச்சனையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதற்கு அவசியமானது தனித்திருப்பது. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அமைதியாக இருந்து கையில் மொபைல் எதுவுமே எடுக்காமல் ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கான வரத்தை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு தருவாராக. ஆமேன்.